எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா வெயில் காலமா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம், மழை காலமா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம், குளிர்காலமா இருந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். நமக்கு தேவையானதை நாம செஞ்சுக்க கூடியது வசதிகள் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையானதை நாம செஞ்சுக்கிறோம். நம்மளை நம்பி படைக்கப்பட்ட ஜீவன்கள், ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாமே, பறவைகள், ஆடு மாடு எல்லாமே, ஐந்தறிவு அப்படின்னாவே அது எல்லாமே அதுல அடங்கிடும். அவங்களுக்கு இறைய தேடிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா சிலது அவங்களே வேட்டையாடி சாப்பிடுறவங்க இருக்காங்க. பறவைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள்னு தேடி போய் சாப்பிட்டுக்குவாங்க. ஆடு மாடு வீட்டுல வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க தேவைக்கு, அவங்களுடைய வருமானத்துக்காக அதை வளர்க்குறாங்க அவ்வளவுதான். ஆனா அதையும் சரியான முறையில பராமரிக்கிறது கிடையாது. ஆடும் ரோட்ல படுத்திருக்கு, மாடும் ரோட்ல படுத்திருக்கு. கால் நீட்டிட்டு படுக்கும் போது வண்டி காலில் ஏத்திட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அதால காலால நாளைக்கு எந்திரிச்சு பில்லு மேய முடியுமா? ஏன்னா வளர்த்த ஓனர் மாட்டை தேடி இது வரைக்கும் வரதே கிடையாது. 5 மணிக்கெல்லாம் மாடு ஓட்டிட்டு போவாங்க. இப்ப அது மாதிரிலாம் வரதே கிடையாது. அடிபட்டு ரோட்ல கிடக்கு. தொப்புள் கொடி காயில காலை கண்ணு குட்டி அவங்களுக்கு கண்ணு போடாது, அடுத்தது பால் கறக்காது, கறக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால காலை கண்ணுக்குட்டிய அம்மா கூட ரோட்ல விட்டுடுறாங்க. எத்தனை நிக்கிது தெரியுமா ரோட்ல? தொப்புள் கொடி காயாம நிக்கிது ரோட்ல. கண்ணுக்குட்டியோட கதை அந்த மாதிரி கொடுமையா இருக்கு. மாடும் அம்மாவும் அடிக்கிற வெயில்ல தாகத்தோட தவிச்சு போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட வாசல்ல நீங்க தண்ணி வச்சிருக்கீங்க? தண்ணி ஏன் வரல? எல்லாரும் ஊர்லயும் தண்ணி வருது, எல்லாரும் வீட்லயும் தண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஏன் தண்ணி வைக்க மாட்டேங்கிறோம்?